Welcome students for the second part of the economics lesson, food security and nutrition. Public distribution system. Tamil Nadu has adopted an universal PDS, public distribution system. For the rest of the states in India had a targeted PDS. Universal PDS, all the family ration card holders are entitled to the supplies from PDS. PDS public distribution அந்த ரேஷன் கொடுக்கறது தான், நியாய விலையில கொடுக்கறது. இது வந்து தமிழ்நாடு வந்து யுனிவர்சல் பிடிஎஸ்ன்னு வச்சிருக்கு. அதாவது எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த பிடிஎஸ் மூலமா சப்ளைஸ் உண்டு. டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னும்போது the beneficiaries are identified based on certain criteria and given their entitlements, leaving out the rest. டார்கெட்டட்னா ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டுமே அவங்கள மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதுபடி அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கறது. போத் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடைஸ் த சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ பிடிஎஸ். இப்போ யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் இதுக்குன்னு வந்து சப்சிடி கொடுப்பாங்க, மானியம் பிடிஎஸ் மூலமா கொடுக்கறதுக்கு. த லெவல் அண்ட் குவான்டம் ஆஃப் சப்சிடி ஆல்சோ வேரிட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இது வந்து வேரி ஆகும். Subsequently, the National Food Security Act (NFSA) was passed by the Indian Parliament in 2013. அதுக்கு தகுந்த மாதிரி Food Security Act NFSA ன்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. It covers 50% of urban households and 75% of rural households. அர்பன் அப்படின்னா டவுன், நகர்பகுதி, ரூரல் அப்படின்னும் போது கிராம பகுதி. And these households are known as priority households identified based on a set of criteria. இதுக்குன்னு சில ப்ரியாரிட்டி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு சில கிரைட்டீரியா வச்சுட்டு அவங்கள மட்டும் செலக்ட் பண்றது. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி நவ் ஹாவ் த ரைட் டு ஃபுட் சப்ளை த்ரூ பிடிஎஸ். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஸ் மூலமா கொடுக்கறது. த யூனியன் கவர்மெண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் த ரேட் ஆஃப் ₹3 per kg, wheat at the rate of ₹2 per kg, and millets at the rate of ₹1 per kg under NFSA. அப்ப இதுல வந்து விலை குறைவா கொடுக்கறது. ஏழை மக்களுக்கு அந்த சர்டன் கிரைட்டீரியாங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உங்களுக்கே தெரியும், சிவப்பு ரேஷன் அட்டை, மஞ்சள் ரேஷன் அட்டை அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் அந்த கிரைட்டீரியா. அதுபடி பிரிச்சு ரொம்ப ஏழை மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து அரிசி அப்படின்னும் போது ₹3 1 kg, வீட்டு வந்து 2, மில்லட்ஸ் மற்ற தானிய வகைகள் அப்படின்னும் போது ₹1 அப்படின்னு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ஹவ் த யுனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பிடிஏ அண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் ஃப்ரீ காஸ்ட் டு ஆல் கார்டு ஹோல்டர்ஸ். தமிழ்நாட்டில் வந்து யூனிவர்சல் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. ஆன் 1st November 2016, National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. இப்போ இதுக்குன்னு ஒரு ஆக்டே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் 2016ல. ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி. கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் ஃபுட் செக்யூரிட்டியில கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ்னுடைய ரோல் என்ன அப்படின்னும் போது, they play an important role in the supply of quality goods at responsible rates to common people. நல்ல தரமான பொருட்களை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்கறது தான் இவங்களுடைய முக்கியமான அந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ். there is a 3-tier structure of consumer cooperative societies in India. 3 அடுக்குல இருக்கு. பிரைமரி கன்சியூமர், அப்புறம் சென்ட்ரல் கன்சியூமர் and state level consumer federations அப்படின்னு இருக்கு. More than 50,000 village level societies are engaged in the distribution of consumer goods in rural areas. அப்ப இதுல வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு மட்டுமே 50,000 வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ் இருக்கிறாங்க. This scheme is playing an important role in food security in India. For example, out of all fair price shops running in Tamil Nadu, around 94% are being run by cooperatives. அப்ப அந்த நியாய விலை கடைகள் நான் இருக்கு இல்லையா, ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், அதுல 94% வந்து இந்த கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவு இவங்க தான் வந்து அதை ரன் பண்றாங்க. பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது, பஃபர் ஸ்டாக் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், நேம்லி வீட் அண்ட் ரைஸ், procured by the government through the Food Corporation of India. The FCA purchases wheat and rice from the farmers in states where there is surplus production. அதாவது அதிகமா இருக்கிறது கவர்மெண்ட் வாங்கி, அதுதான் பஃபர் ஸ்டாக்ன்றது. மக்கள் சப்ளைக்கு போக அதிகமா இருக்கிறத கவர்மெண்ட்டே வந்து வாங்கி அதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். The farmers are paid a pre-announced price for their crops. This price is called minimum support price. குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பணத்தை வந்து ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே கொடுத்து அதிகப்படியா இருக்கிறத இவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. MSP is declared by the government every year before the sowing season to provide incentives to farmers for raising the production of these crops.
இப்ப ஏதாவது ஒரு கரும்போ, ஒரு நெல்லோ பயிர் செய்றாங்கன்னா, முன்கூட்டியே அத பயிர் செய்றதுக்கு முன்னாடியே இந்த எம்எஸ்பிய டிக்ளேர் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். அப்ப வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும். நெறையா வந்து அவங்க ரெய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பர்ச்சேஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கிரானரீஸ். அரசாங்க அவங்க வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அந்த மாரி இடங்கள்ல அத வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க கிரானரீஸ்ல. தானிய களஞ்சியம்ன்னுவாங்கல்ல, அங்கெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் திஸ் பஃபர் ஸ்டாக் இஸ் டன் டு டிஸ்ட்ரிபியூட் ஃபுட் கிரெயின்ஸ் இன் த டெஃபிசிட் ஏரியாஸ் அண்ட் அமங் த புவரர் ஸ்ட்ராட்டா ஆஃப் த சொசைட்டி அட் எ பிரைஸ் லோயர் தென் தி மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ஆல்சோ நோன் அஸ் த இஷ்யூ பிரைஸ். இப்ப இந்த மாரி அதிகப்படியா இருக்கிறத வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு, அத ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில, மார்க்கெட் பிரைஸ விட குறைவான விலையில குடுப்பாங்க. இஷ்யூ பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க இததான். This also helps resolve the problem of shortage of food during adverse weather condition or during the periods of calamity. அதாவது அட்வர்ஸ் சில சமயங்கள்ல வெள்ளம் வரும், சில சமயம் பஞ்சம் வரும். அந்த மாதிரி டைம்ல, வறட்சி ஏற்படுற டைம்ல, அப்ப குடுக்கறதுக்கும், கலாமிட்டி பீரியட்ல கலாமிட்டின்னா திடீர்னு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி டைம்லயும், இந்த ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் டைம்ல மக்களுக்கு குடுக்கறதுக்கு இது வந்து இந்த பஃபர் ஸ்டாக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேசிங் பவர். இது வாங்குற மக்களினுடைய வாங்கும் தன்மை. பர்ச்சேசிங் பவர் இஸ் த வேல்யூ ஆஃப் எ கரன்சி எக்ஸ்பிரஸ்ட் in terms of the amount of goods or services that one unit of money can buy. ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துல எந்த அளவு பொருள் வாங்க முடியும், வாங்கும் திறன், அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது. பிரைஸ் இன்க்ரீசஸ், பர்ச்சேசிங் பவர் டிக்ளைன்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இது இப்ப அவங்களுக்கே தெரியும். பிரைஸ் அதிகமாகும் போது வாங்கும் திறன் குறையும். வைஸ் வெர்சான்னா அது அப்படியே. பிரைஸ் குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கும். Factors affecting purchasing power. One, overpopulation. The population growth in India is high as 1.7 per thousand. Population அதிகமா இருக்கு. A large population leads to increasing demand, but supply was not equal to the demand. Population அதிகமாயிட்டே போகும்போது demand அதிகமாயிட்டே போகுது. ஆனா supply அந்த அளவுக்கு இல்ல. So the normal price level will be going and higher. So it affects purchasing power, especially in rural population. அப்ப அதிகமா டிமாண்ட் இருக்கும்போது, சப்ளை கம்மியா இருக்கும்போது, பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன் வந்து குறையுது. முக்கியமா ரூரல் கிராம பகுதிகள்ல. செகண்ட், இன்கிரீசிங் பிரைசஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். Even though there has been a constant growth in the GDP and growth opportunities in Indian economy, there have been steady increase in the prices of essential goods. ஜிடிபி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா கூட சில சமயங்கள்ல ஸ்டடி இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பொருட்களோட விலை வந்து ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி கண்டினியூஸ் ரைஸ் இன் பிரைசஸ் எரோட்ஸ் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த புவர் பீப்புள். பொதுவாகவே உங்களுக்கே தெரியும், அரிசி விலையும் ஏறுது, தங்கம் விலையும் ஏறுது. எல்லா விலைகளும் ஏறிக்கிட்டே போகும்போது ஏழை மக்களால வாங்குற திறன் வந்து அவங்களுக்கு குறையுது. Demand for goods. When demand for goods increase, the price of goods increases, then the purchasing power affected. அதாவது தேவை அதிகரிக்கும் போது பிரைஸும் அதிகமாகுது. ஒரு பொருளை அதிகமா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்கன்னா, அந்த பொருளோட விலை அதிகமாகுது. தென் பர்ச்சேசிங் பவர் வந்து அஃபெக்ட் ஆகுது. தென் ஃபோர், பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. When price increases, the purchasing power decreases. And finally, the value of currency decreases. வீட்ல கூட சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்துல வந்து ரூ. 1 அரிசி வாங்கணும், ரூ. 10 உள்ள வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பணத்தினோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. பிகாஸ் ஆஃப் த பிரைஸ் இன்க்ரீஸ். இப்ப நெறைய பொருளோட விலை ஏறிட்டே போது. இப்ப பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது. அப்ப அந்த வேல்யூ ஆஃப் கரன்சியும் வந்து குறைஞ்சிட்டு போகுது. Production and supply of goods. The production and supply of goods decline. The price of good increases, then the purchasing power is affected. For production, supply இது ரெண்டுமே குறையும் போது price increase ஆகும். So, the purchasing power affect ஆகுது. Poverty and inequality. There exists a huge economic disparity in the Indian economy. The proportion of income and assets owned by top 10% of Indian goes on increasing. This has led to an increase in poverty level in the society. Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. இப்போ இந்தியன் எக்கானமில இது ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஹியூஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டினா ஒரு சமமற்ற தன்மை இருக்கு. ஒரு 10% பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதாவது இன்கம், அவங்களோட இன்கம் வந்து அதாவது ரிச் பிகம்ஸ் ரிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பணக்காரங்க மேலும் மேலும் அவங்களுடைய பணம் அதிகமாயிட்டு போகுது. அப்போ வந்து ஏழைகள் இன்னும் ஏழையாயிட்டு போறாங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் வந்து இது அஃபெக்ட் ஆகுது. Purchasing power parity. A concept related to purchasing power is purchasing price parity.
அப்ப பிபிபி அப்படின்னுவாங்க. இது வந்து எக்கனாமிக் தியரி. அதாவது ஒரு சமநிலை. இது வந்து வாங்கும் திறனுடைய சமநிலை. இது வந்து எக்கனாமிக் தியரி எஸ்டிமேட்ஸ் தி அமௌண்ட் தட் நீட்ஸ் டு பி adjusted to the price of an item. PPP can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rates of inflation and deflation. இது எல்லா நாடுகளினுடைய இந்த பிபிபி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல ஒரு இந்தியாவுல ஒரு பொருளை எவ்வளவு வாங்க முடியும், இதே வந்து வேற நாடுகள்ல எந்த அளவு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பேர் பண்றதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பணத்தினுடைய பணவீக்கம் பணவாட்டம்னு சொல்லுவாங்க. பொருளினுடைய விலை வந்து அதிகமா ஏறிக்கிட்டே போகுது. அப்ப வாங்க முடியலன்னும் போது அது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. திடீர்னு பொருட்களோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது வாங்க மாட்டாங்க நிறையா. அப்போ வந்து டிஃப்ளேஷன் அப்படின்னு போகும். இப்ப இத வந்து பார்க்கறதுக்கு இந்த பிபிபி கேன் பி யூஸ்டு கம்பேர் பண்றது. ரீசென்ட்லி இந்தியா பிகம் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிபிபி. சைனா பிகேம் த லார்ஜஸ்ட் எக்கானமி புஷிங் யூஎஸ் டு த செகண்ட் பொசிஷன். இப்ப இந்த பார் டயகிராம்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் சைனா 27.4ல இருக்கு. தென் யுஎஸ், தென் இந்தியா. ஜப்பான், ஜெர்மனி கூட நம்மளுக்கு பின்னால தான் இருக்கு. Agricultural policy in India. The new agricultural policy based on export of agricultural goods was announced by the central government in 2018. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 18ல இருக்கு. இப்ப 2020ல வேற ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அத அடுத்து நீங்க பார்க்கலாம். The policy states that the government has decided to remove export restrictions on most organic and processed agricultural products. அப்போ வந்து அந்த ஏற்றுமதிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஆர்கானிக்கும் processed agricultural products. Agricultural policy of a country is mostly designed by the government for raising agricultural production and productivity and also for raising the level of income and standard of living of farmers within a definite time frame. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே டிசைன் பண்ணியிருக்கு. This policy is formulated for all round and comprehensive development of the agricultural sector. இப்போ ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. The following are some of the important objectives of India's agricultural policy. முக்கியமான வந்து நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ரேசிங் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த இன்புட்ஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். இன்புட்ஸ்னா இடுபொருட்கள் அதை அதிகப்படுத்துறது. என்னன்னு சொன்னா ஹெச்ஒய்இ சீட்ஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சீட்ஸ், அப்புறம் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் உரங்கள், பூச்சி மருந்துகள், இரிகேஷன் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்றது. இப்போ raising value added per hectare. Agricultural policy is increased per hectare value added by raising the productivity of agriculture in general and productivity of small and marginal holding in particular. அப்போ வந்து ஒரு ஹெக்டாருக்கான அந்த ஈல்டை அதிகப்படுத்துறது. அதனால வந்து சாதாரண சின்ன ஏழை விவசாயிகளும் அதிகமான உற்பத்தி கொடுக்க முடியும். Then protecting the interests of poor farmers. It is proposed to protect the interests of poor and marginal farmers by abolishing intermediaries through land reforms, expanding institutional credit support to poor farmers. அதாவது இடைத்தரகர்கள் அவங்களுடைய இதை குறைக்கிறது. அதாவது ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டே நேரா பொருள் வாங்குறது அந்த மாதிரி. அப்போ வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மூலமாகவும் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் அவங்களுக்கு கடன் கொடுக்கறது அது மூலமாகவும் ஏழை விவசாயிகள் நேரடியா வந்து மக்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பொருட்களை விற்க முடியும். இன்டர்மீடியரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அதுக்காகவும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. தென் ஃபோர்த் வந்து மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டார். Here the policy support includes the introduction of modern technology in agricultural operations and application of improved agricultural inputs like HYV seeds, fertilizers இதெல்லாம். அப்போ வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்றது. பழைய மெத்தடை விட்டுட்டு டெக்னாலஜி மாடர்னைஸ் பண்றது. அக்ரிகல்ச்சரல் செக்டாரை கன்வென்ஷன் வந்து மாடர்னைஸ் பண்றது. தென் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன். Agriculture policy of India has set another objective to check environmental degradation of natural base of Indian agriculture. அப்ப சுற்றுச்சூழல் பாதிப்புல இருந்தும் பாதுகாக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு objective இருக்கு. Then removing bureaucratic obstacles. The policy has set another objective to remove bureaucratic அதாவது அதிகார வர்க்கம் அந்த obstacles அவங்க on farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently.
யாரும் அவங்கள அதிகாரம் பண்றதுக்கு இல்லாம, இவங்க வந்து அந்த அந்த தடைகள் எல்லாம் நீக்கி கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ், செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டிடியூஷன் மூலமா அவங்க தானாவே இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ். வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ. தேங்க் யூ.